வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிபிஎன். ஸோ ஐசிபிஎன் ஆர் ஐசிஎன் இதை வந்து அதோடைய எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ ஐசிபிஎன் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ஸோ அஃபிஷியலாக இது நம்ம என்ன ஐசிஎன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர் ஃபார் ஆல்கே, ஃபங்கை அண்ட் பிளான்ட் சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து May 1, 1753 தான் வந்து இது பண்ண காரல் லினேயஸ் அண்ட் ஸ்பீசியஸ் பிளான்டேரத்தில் வச்சு இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பைனாமியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா காரல் லினேயஸ் தான் வந்து இந்த பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ எவ்ரி ஸ்பீசியஸ் இஸ் வில் பி கிவிங் த 2-part நேம். ஒன்று வந்து ஜெனரிக் நேம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீசிக், அதாவது ஒரு ஜீனஸ் நேம் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்பீசியஸ் நேம் வந்து கண்டிப்பாக இந்த நாமன்க்ளேச்சர் நேமில் இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து த ஏர்லியஸ்ட் வேலிட்டி பப்ளிஷ் த நேம் ஆஃப் த பிளான்ட் கெட் ப்ரொசீஜர் ஓவர் த லெட்டர் நேம்ஸ். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க வைக்கிற நேம் தான் வந்து ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டைப்பிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு டாக்ஸானமிஸ் நேம் வந்து பெர்மனென்ட்லி லிங்க் டு த நாமன்க்ளேச்சர் டைப். ஸோ ஹோலோ டைப், ஐசோ டைப், லியூகோ டைப்ஸ், இந்த நாமன்க்ளேச்சர் டைப்ஸ் தான் வந்து வரும். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஹோமோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே உச்சரிப்பில் ஒரே சேமாக வரக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இட்ஸ் வில் பி யூஸ்டு. ஸோ த டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் கேனாட் பி பியர் த சேம் நேம். ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம் தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ண நேமையே வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வச்ச நேம் தான் இருக்கும், லேட்டராக செகண்ட் வச்ச நேம் வந்து இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் வந்து கம்ப்ளீட்லாம் வந்து இண்டிபெண்டன்ட், ஜுவாலஜிக்கலாக இருக்கட்டும் பாக்டீரியாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் ரூல்ஸ் படி இண்டிபெண்டன்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ லாங்குவேஜ் அண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக் நேம்ஸ் டைப்பிக்கலி வந்து லத்தீன், அது வந்து லத்தீன் இதில் தான் வந்து இட்டாலிசைஸ்டு தான் வந்து இது பண்ணக்கூடிய. எப்போவுமே வந்து இந்த ஹேண்ட் ரிட்டனில் எழுதும்போது இண்டிவிஜுவலி வி ஹாவ் டு அண்டர்லைன் த சயின்டிஃபிக் நேம்ஸ். ஸோ அதோட நேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஸோ ஜெனரிக் நேம்ஸ் வந்து பிகின் இந்த அப்பர் கேஸ். எப்பவுமே வந்து கேபிட்டல் நேம் தான் வந்து ஜெனரிக் நேம்ஸ் இருக்கும். வித் த ஸ்பெசிஃபிக் எபித்தேட்ஸ் பிகின்ஸ் வித் த லோவர் கேஸ். லேட்டர் ஸ்பீசியஸ் நேம் வந்து லோவர் கேஸில் இருக்கலாம். ஸோ ஆத்தர் சைட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலிடிட்டி பப்ளிஷ் த சயின்டிஃபிக் நேம் வந்து ரிட்டன் பை த ஸ்பீசிஸ், அதாவது மேன்ஜிஃபெரா இண்டிகா. எல் ஃபார் லினேயஸ். ஸோ எந்த ஆத்தர் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய ஃப்ளேம் வந்து கடைசியாக வரும். அது வந்து வி ஹாவ் டு மென்ஷன் இன் த கேபிட்டல் ஃபார்ம் எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். So what is the correctly formatted scientific name for the common potato according to the binomial system of the nomenclature? So potato வந்து நம்ம common binomial system எப்படி சொல்லலாம்? ஆப்ஷன் ஏ Solanum tuberosum L, ஆப்ஷன் பி Solanum tuberosum, ஆப்ஷன் சி Solanum tuberosum, ஆப்ஷன் டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டரில் கேபிட்டல், இந்த மாதிரி சேஞ்சஸாக இருக்கும். எது வந்து கரெக்டான ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.